السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மக்களுடன் எப்படி நாம் பழக வேண்டும் என்பதற்கு 9 அடிப்படையான நல்ல அம்சங்களை சொல்லி இருக்கும் ஒரு சூரா தான் சூரத்துல் ஹுஜுராத். நாளை ஃபஜ்ருடைய தொழுகையிலே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை தான் நாம் ஓதிருக்கின்றோம். இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா 9 புத்திமதிகளை சொல்லித் தருகின்றார். அவைகளை சொல்வதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே இறக்கி இருக்கின்றார். அப்படி நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசினால் உங்களது அமல்கள் வீணாகி போய்விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆயத் இறங்கிய பொழுது சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபி, அவர் உயர்ந்த சப்தம் உடையவராக இருந்தார். சொன்னார், நான் தான் சப்தமிட்டு பேசக்கூடிய ஒருவன், நான் நரகவாசியாகிவிட்டேன் என்ற கவலையினால் அவர் வீட்டிலே கவலையுடன் உட்கார்ந்து விட்டார். சில நாட்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை காணவில்லை. சில சஹாபாக்கள் தேடி போய் சொன்னார்கள், உங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள் என்றார். யாராவது ஒருவரை நாம் நீண்ட காலம் காணாவிட்டால் விசாரிக்க வேண்டும், அவர் எங்கே. குறைந்தது அவருக்கு நாம் ஒரு மெசேஜ் பண்ணி, ஒரு கால் பண்ணி அவரது சுக செய்திகளை விசாரிப்பது சுன்னத்தானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி விசாரித்தார்கள் என்று சொன்னார் அந்த சஹாபி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறைய தடவை சப்தமிட்டு பேசியிருக்கின்றேன், எனது அமல் வீணாகி விட்டது என்று கவலையுடன் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, லா பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் நரகவாசி அல்ல, சொர்க்கவாசி என்றார்கள். ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, அதர்தா அன் தஈஷ ஹமீதன் வ துக்தல ஷஹீதன் வ ததுகுலல் ஜன்னah, நீங்கள் புகழப்பட்டவராக வாழ்ந்து, நல்ல புகழுடன் வாழ்ந்து, ஷஹீதாக மரணித்து சொர்க்கம் போக விரும்புகின்றீரா என்று சொன்னார். அவர் சொன்னார், ரதீது பி புஷ்ரில்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நன்மாராயத்தை நான் பொருந்தி கொண்டு விட்டேன், இதற்கு பின்னால் நான் சப்தத்தை உயர்த்தி பேசவே மாட்டேன் என்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே மக்களுடன் இருக்கக்கூடிய நாம் எப்படி பழக வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய முதல் புத்திமதி, யாராவது ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், இன்ஜா அக்கும் ஃபாசிகும் பினப, யாராவது ஒருவர் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தார், அது நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், ஒருவரை பற்றி, ஒரு ஜமாஅத்தை பற்றி, அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, அல்லது தனி நபரை பற்றிய ஒரு செய்தி வந்துவிட்டது. அது மனிதர் கொண்டு வந்திருக்கலாம், அல்லது சோசியல் மீடியாக்களிலே வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் ஃபதபையனு, அதை உறுதிப்படுத்துங்கள், வெரிஃபை பண்ணுங்கள், அதை விசாரியுங்கள். காரணம், விசாரிக்காமல் முடிவெடுத்து விட்டால் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, அறியாமையினால் ஒரு கூட்டத்தை தாக்கி விடுவீர்கள். நீங்களும் முடிவெடுத்து இவர் இப்படித்தான் என்ற முடிவுக்கு வந்து நீங்கள் வார்த்தைகளினால் தாக்கி விடுவீர்கள். அதற்கு பின்னால் முடிவு இப்படி அல்ல, நான் பிழையான முடிவை எடுத்து விட்டேன் என்று பின்னால் கவலைப்படுவீர்கள். இப்படி கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு விஷயம் வரும் பொழுது, யாரை பற்றியாலும் செய்தி வரும் பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சமூகத்திலே 2 நபர்களுக்கு மத்தியில் அல்லது 2 கூட்டத்துக்கு இடையிலே பிரச்சனை வருகின்றது, சண்டை பிடித்துக் கொள்கின்றார்கள். 3வது ஆளாக நீங்கள் இருந்து மூட்டிவிட வேண்டாம். மூட்டி விடுவது என்பது மிக மோசமான பயங்கரமான பண்பு. சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்களின் பண்பே இதுதான், மூட்டி விடுவது. 3வது ஆளாக இருந்து மூட்டி விடுவது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் மூட்டி விட வேண்டாம், நீங்கள் 2 பேருக்கும் இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். எமக்கு தெரிந்த 2 பேர் சண்டை பிடிக்கின்றார்கள் என்றால் ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். இவரிடத்தில் அவரை பற்றி நல்லதை சொல்லுங்கள், அவரிடத்தில் இவரை பற்றி நல்லதை சொல்லுங்கள். ஃபஸ்லிஹு பைனஹுமா, நீங்கள் நல்லதை சொல்லி நீங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். அத்துடன் சேர்த்து வாக்ஸிது, 2 பேருக்கும் இடையிலே நீங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தும் பொழுது பக்கச்சார்பாக நடக்க வேண்டாம். பக்கச்சார்பாக, ஒருவருக்கு சார்பாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். பக்கச்சார்பில்லாமல் ஜஸ்டிஸ், நீதத்துடன் நீங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இது முக்கியமானது. 2 பேர் சண்டை பிடிக்கின்றார்கள், பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, 2 பேருக்கும் இடையிலே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். ஒருவரின் பக்கம் மட்டும் நாம் சாய்ந்து
அவர் பக்கச்சார்பாக இருந்து முடிவெடுக்க கூடாது, நீதமாக முடிவெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹ் எமக்கிடையே ஈமான் மூலமாக பயங்கரமான ஒரு பலமான ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கின்றார். நாம் சகோதரர்கள், எனவே பிரச்சனைகள் வரும் பொழுது ஒற்றுமை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூன்றாவது புத்திமதியை சொல்கின்றார். நான்காவது புத்திமதி கண்ணியமானவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பற்றி பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவரை கேவலமாக பார்க்க வேண்டாம். இவர் இப்படி இருக்கின்றாரே என்று கேவலமாக பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம். காரணம், அல்லாஹு தஆலா அழகான ஒரு விஷயத்தை சொல்கின்றான், யாரை பரிகாசம் செய்கின்றோமோ அவர்கள் எம்மை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், எத்தனையோ மனிதர்கள் தலையில் புழுதி படிந்திருக்கும், பரட்டையாக இருக்கும், காலில் புழுதி படிந்திருக்கும், அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயம் நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நடத்தியே தீர்வார். அவர்கள் பார்ப்பதற்கு அவர்களது பார்வையிலே வெளித்தோற்றத்திலே சிம்பிளாக இருப்பார்கள், ஆனால் அவர்களது அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கும். எனவே யாரையும் வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் கேவலமாக பார்க்காதீர்கள், பரிகாசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், அடுத்ததாக சொல்கின்றான், யாரையும் குறை சொல்லி பழகாதீர்கள். குறை சொல்லும் பழக்கம் இருக்கக்கூடாது கண்ணியமானவர்கள். மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும், பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறைகளை கண்டாலும் கூட குறை சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கும் என்றால் தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடும். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது குறை சொல்லி நாம் வளர்க்கக்கூடாது, அவர்களை பாராட்ட வேண்டும். நல்ல விஷயங்களை காணும் பொழுது குறைகளை கண்டால் அன்பாக திருத்த வேண்டும். குறை சொல்லி வளர்க்கப்படும் பிள்ளைகள் தன்னம்பிக்கையை இழந்து விடுவார்கள். குறை சொல்லக்கூடாது கண்ணியமானவர்களே. நல்ல விஷயத்தை காணும் பொழுது நாம் பாராட்ட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலா தனாபஸு பில் அல்காப், மனிதர்களை அழைக்கும் பொழுது கண்ணியமான வார்த்தைகளை வைத்து அழைக்க வேண்டும், அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம்மை மனிதர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் மற்றவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியமான வார்த்தைகளை வைத்தவர்களை அழைக்க வேண்டும். அவர்களுடன் பேசும் பொழுது கண்ணியமான வார்த்தைகள் அமைய வேண்டும். எமது பேச்சு அவர்களை எப்படி நாம் மதிக்கின்றோம் என்ற அடையாளம். எனவே பட்ட பேர் சொல்லி நீங்கள் அழைக்க வேண்டாம். பட்ட பேர் சொல்லி அழைப்பது மிக மோசமான பேர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு அடுத்த ஒரு விடயத்தை சொல்கின்றார், ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன், அதிகமான தப்பெண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظன்னி இஸ்ம், நிறைய எண்ணங்கள் அது பாவமாக இருக்கின்றது. சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அது உண்மையில் பிரச்சனைகள் அல்ல, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான விளங்கிக் கொண்ட விடயங்கள், தப்பாக புரிந்து கொண்டது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்கள், அந்த தப்பான புரிந்துணர்வை, அந்த புரிந்து கொண்ட விடயத்தை, அந்த சிந்தனையை நாம் இல்லாமலாக்கிவிட்டால், நல்லெண்ணத்தை உருவாக்கிவிட்டால் நிச்சயம் அங்கே இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி அங்கே ஒற்றுமை உண்டாகிவிடும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், இன்ன பஅத-ظன்னி இஸ்ம், தப்பெண்ணம் உண்டாகிவிட்டால் அடுத்ததாக நாம் என்ன செய்வோம்? அவர் என்ன செய்கின்றார், எங்கே போகின்றார், அவரது நிலைமை எப்படி இருக்கின்றது என்று துருவி துருவி ஆராய்வோம். அல்லாஹ் சொல்கின்றார், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். மனிதர்கள் குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் குறைகளை நாம் வெளிப்படுத்தினால் வீட்டின் நடுவில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்துவார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். கடைசியாக அல்லாஹு தஆலா பயங்கரமான ஒரு பாவத்தை சொல்கின்றான், துருவி துருவி ஆராய்ந்து ஏதாவது சம்திங் கிடைத்து விட்டால் நாம் அதை குறை சொல்லி பெக் பைட்டிங் பண்ணுவோம். வலா யஃதப் பஅதுகும் பஅதா, சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். அல்லாஹ் அதற்கு சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு உதாரணம் தான், எக்ஸாம்பிள் தான், அயுஹிப்பு அஹதுகும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், தன் சகோதரனை மைத்தாக இருக்கும் பொழுது, மரணித்திருக்கும் பொழுது சாப்பிட விரும்புகின்றாரா? ஒரு நாளும் ஜனாசாவை சாப்பிட மாட்டோம். ஃபகரிஹ்துமு, வெறுப்போம். கண்ணியமானவர்கள், இன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் பெக் பைட்டிங், புறம் பேசுவது என்பது. இது பெரும் பாவங்களில் ஒன்று. ஜினா எப்படி ஒரு பாவமோ இதே போன்று மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது ஒரு பாவம். எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை சொல்லக்கூடிய ஒரு சூறாதான் இது. இந்த 9 புத்திமதிகளையும் நாம் நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? அத்காக்கும், உங்களுக்கு யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அல்லாஹ்விடத்தில் ரெஸ்பெக்டான ஒரு மனிதனாக
ஆகுவதற்கு விரும்புகின்றாரோ அவர் ஒன்றை செய்யட்டும், ஃபல் யத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழட்டும். அப்படி வாழ்ந்தால் அவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த கூட்டத்தில் ஆகுவதற்குரிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.